இதிலே வருது. நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்க. இதில் வந்து லோயர் லெஃப்ட் கார்னர் 0,0, அதாவது 0லேருந்து ஜென்ரேட் இந்த பாயிண்ட் வந்து 0 ஆகும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து 0,0ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். நீங்கள் எதாவது மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஸோ ஜாப் வந்து இப்போ இது மாதிரி ஒரு ஜாபை வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட சென்டரில் வந்து 0 வேணும் அப்படின்னா இதை வந்து மைனஸ் ஆகும், இதை ப்ளஸ் ஆகும் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை நான் வெறும் ட்ராயிங் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை 0வாக வச்சுட்டு நீங்கள் ப்ளஸ் சைடு மட்டும் ஒர்க் பண்ணி, ஏன்னா மைனஸில் ஒர்க் பண்ணுறது சில டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ அதனால் 0வே வச்சுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்கு வந்து நம்ம கடைசியாக மூவ் பண்ணி கூட நம்ம சென்டர் பாயிண்ட் 0 வர மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் 0,0லே இது பண்ணுறேன். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறேன். டாப் இந்த கார்னர் என்னன்னு கேட்குது. இந்த கார்னர் வந்து நான் ஒரு 200, 200 கொடுக்குறேன். கமா கொடுத்துட்டு 200 டைப் பண்ணுறேன். என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ இது டாப் வந்து 200 செட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்க முடியாது, நம்ம தெரியாது. அப்போ தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெக்டாங்கிள் கமாண்டில் போய்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0,0 அதே மாதிரி 0ன்னு கொடுத்து என்ட்ரு அடிச்சுட்டு அடுத்து வந்து 200, 200 என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது சின்னதாக இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வெளியில் இருக்கிறத நம்ம டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம். அதாவது நம்ம 200 சின்னது கம்மியான சைஸில் இருக்க ட்ராயிங் இதை வரையலாம். ஒருவேளை நீங்கள் வரைகிற ட்ராயிங் இதை தாண்டி போச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணுறோம். நம்ம வந்து நம்ம ஜாப் 100 தான் இருக்குது, ஆனால் அதை நம்ம வெளியிலலாம் வருது அப்படின்னா நம்ம தப்பாக கமெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளார நம்ம பல இது ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ ஜூம் கமாண்டை பற்றி சொல்கிறேன். இப்போ ஜூம் இது வந்து எங்கே நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா ஜூம் என்டர், ஆல் என்டர், ALLN அப்படின்னு அடித்து என்டர் அடிச்சிங்கன்னா இது எங்கே இருந்தாலும் இங்கே வந்து ஃபிட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஜூம் கமாண்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜூம் அடித்து என்டர் அடிச்சிங்கன்னா ஆல், சென்டர், டைனமிக், இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஆல் கமாண்டை கொடுத்தீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலுமே ஸ்க்ரீன் வந்து இங்கே வந்துடும். இது வந்து இது மட்டும் இல்லை, இது வேறு இடத்துல நீங்கள் ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருந்தாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கெல்லாம் ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருந்தா கூட நீங்கள் எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ ஜூம் என்டர், ஆல் என்டர், அதாவது நீங்கள் மொத்த படமும் ஸ்க்ரீனுக்குள்ள தெரிகிற மாதிரி அது கொண்டு வந்துடும். ஸோ வந்து இதுதான் ஜூம் கமாண்டு. இதில் வந்து இந்த செலெக்ஷன் மெத்தடை பற்றி நான் அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ வந்து இது நான் மொத்தமாக எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கலாம். என்டர், ALL என்டர்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு என்டர் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ எரேஸ் என்டர், என்டர்னு கொடுத்தீங்கன்னா எரேஸ். செலக்ட் சப்ஜெக்ட்னு கேட்கும்போது ஆல் என்டர், 8 ஐட்டம் ஃபவுண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஓகேவான்னு கேட்குது. இன்னொரு தடவை என்டர் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து லிமிட்ஸ், ஜூம் 2 யூஸ் பண்ணுற சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததில் வந்து நம்ம இந்த ஜூமிங் எப்படி பண்ணுறது, என்னென்ன மவுஸில் என்னென்ன பாயிண்ட்டு யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.